எங்க போறோமா? கொடைக்கானல் போறோம். ஒரு வழியா கொடைக்கானல் கிளம்பிட்டோம் गाइस. இந்த வீடியோவில் நாங்கள் பண்ண ஃபன்னு என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அதை ஃபுல்லாக அந்த வீடியோவில் காட்டுறேன். ஃபுல்லாக பாருங்கள். இடையில ஒரு ஸ்டாப்பை போட்டு தேவையான ஸ்நாக்ஸ் இதுக்கெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். சோத்து முட்டை திவ்யா வணக்கத்தை வாங்கி அங்கே இருக்க நேச்சர்ஸ் அப்படியே ரசிச்சுக்கிட்டேவும் இசா பாப்பா கூட ஃபன் பண்ணிக்கிட்டு அப்படியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு गाइस இந்த ட்ரிப்பு. கரெக்டாக மலை ஏற ஸ்டார்ட் பண்ணுறோம். மழையும் வந்துருச்சு. சின்ன தூரலோடு வெல்கம் பண்ணுச்சு. நிறைய டைம் இந்த கொடைக்கானலுக்கு வந்து நாங்கள் வந்திருக்கோம். பட் எப்போ வந்தாலுமே இந்த மலை இந்த இயற்கையை பார்க்கும்போது புதுசாக இருக்குது. ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி. அதுதான் இந்த இயற்கையோட ரகசியம் நான் நினைக்கிறேன். அப்படியே அந்த மலை எல்லாமே ரசிச்சுட்டு போய்கிட்டே இருக்கோம். திருப்பி ஒரு மலை. ஆனால் இந்த தடவை பெரிய மலை. நல்லா கொட்டுன்னு கொட்டிகிட்டு இருந்துச்சு. அந்த மலையும் ரசிச்சுக்கிட்டு அப்படியே எங்கள் பயணம் தொடர்ந்துச்சு गाइस. சரியான மலை கொட்டு வெளுன்னு வெளுக்குது. நாங்கள் கீழே இருந்து வரும்போதே பார்த்தோம். மேகமா இருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணலாம்னு நினைச்சோம். மழை வந்து இன்னும் என்ஜாய்மெண்ட் ஆகிருச்சு. அடிக்கிற மலையில நன்மை பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடிட்டு நாங்க ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு பாட்டை ரசிச்சுட்டு மலையை ரசிச்சுட்டு வரோம். நன்மை மட்டும் ரோட்டை கண்காணிச்சு ஓடிட்டு இருக்கான். கரெக்டாக கொஞ்சம் தூரம் மேலே வந்த பிறகு சுத்தமாகவே மழை இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா நல்லா போட்டுட்டு இருந்துச்சு. கொஞ்சம் மேலே வந்ததுமே சுத்தமாகவே மழை இல்லை. இதுதான் கொடைக்கானல் ஸ்பெஷலாகும். திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு வெயில் அடிக்கும், திடீர்னு மிஸ்ட் வரும். ஆனால் இதெல்லாம் நாங்கள் மேலே நடக்கும்னு நினச்சோம். ஆனால் என்ட்ரன்ஸ்லேயே எங்களுக்கு நடந்துருச்சு. இயற்கை ரசிக்கிறா இதே வருமானம் ரசிக்கிறியா? ரெண்டுமா உருட்டு அன்பா வாங்கி கொடுத்துரு திவ்யாவுக்கு ஏதாச்சும். பாருங்க, ஃப்ரேம் சரியான ஃப்ரேம். இரண்டும் இரு துருவங்கள் மாதிரி பாத்தீங்களா? நடுவுல பீட மாதிரி நான் வந்து உட்காந்துட்டேன். திவ்யா நினைக்கும் முன்னாடி ஹஸ்பண்டோட உட்கார விடாம என்ன பின்னாடி தள்ளிட்டியடா அப்படின்ட்டு. நான் கேட்டேன் அந்த பிளேட்ட பெருந்தன்மையா இருக்கேன்ட்டு வேணாம் உட்கார சிரிச்சுக்கிட்டே வளைத்திருச்சு. ஆமா அம்மா என்னால இப்பயே கண்ணை கட்டிருச்சு. பொங்கிட்ட ஆமா now 22 kilometers left. கோடை கிளைமேட் மட்டும் கன்ஃபார்மா இருக்கு. அந்த மாதிரி இருக்கு கிளைமேட். என்னடா ஷாப்பா வேற மாதிரி. அங்க பாத்தீங்களா மஞ்சளா டேம் எவ்வளவு அழகா தெரியுதுன்னு. நல்ல தண்ணி. கரெக்டா இப்ப பாத்தீங்கன்னா மணி 1 போகுதுன்னு நினைக்கிறேன். மேல ஏற குளிரு இப்பயே ஆரம்பிச்சிச்சு. நல்லா நைட்ல என்ன போட போகுதுன்னு தெரியல. ஆமா கூகுள் ஆல்ரெடி பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். எல்லாத்துக்கும் நல்லா இயற்கையை ரசிச்சுக்கிட்டு ஜாலியாக போயிட்டு வந்தோம் गाइस. கரெக்டாக அந்த காற்று ஃபுல்லாக ஜில்லுன்னு நம்ம மேலே படுது. இறக்குடா விண்டோவை நீட்டா தலையன்ட்டு நீட்டிட்டு நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். அப்படியே போய்கிட்டே இருக்கிற இடத்துல ஒரு இடத்துல மட்டும் எல்லா மரமும் க்ரீனிஸாக இருக்குது. அந்த ஒரு இடத்துல அந்த ஒரு மரம் மட்டும் நல்லா வயலட் கலரில் பார்க்கும்போதே மனசை கொள்ளையடிச்சிருச்சு. தரமாக இருந்துச்சு. போகிற வழில சில்வர் ஃபால்ஸில் ஒரு ஸ்டாப்பை போட்டுட்டு ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நானும் என் நண்பன் இங்கே ஃபோட்டோஸ் எடுக்கிற டைமில் காரில் ஒரு பண்ணு நடந்துச்சு. எல்லா குரங்கும் சேர்ந்து எங்கள் காரை சரௌண்ட் பண்ணிருச்சு. அப்புறம் அது கூட ஃபன் பண்ணிவிட்டு கார் எடுத்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம்.
கிளம்பும்போது ஈசா பாப்பா அந்த குரங்கோட என்னென்னலாம் ஃபன் பண்ணான்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தா. என்ன பண்ணுச்சு குரங்கு? தரமா இருந்துச்சு பாப்பு. வாங்கின ஸ்நாக்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா சாப்பிட்டுட்டு ஒரு வழியாக கொடைக்கானலும் வந்துட்டோம். கைஸ், இப்போ நான் ஒரு வியூ காட்டுறேன், அதை பார்க்குறீங்களா? தரமா இருக்கு. நான் மாதிரி அந்த பொல்யூஷனே இல்லாம ஒரு காத்து இருக்குன்னு பாத்தீங்களா? அதுதான் நல்லா ஜில்லுன்னு. இதெல்லாம் பார்க்காம நம்ம எங்க போறோம், என்ன பண்ண போறோம்? இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் எங்கே தங்கியிருக்கோம், எங்கெங்கே போகணுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா கைஸ்.